நவம்பர் மாதத்தின் 4வது ஞாயிறு வழிபாட்டுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். கடவுளின் தூய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். தன்னையே ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டடைத்த எங்கள் இறைவா, இந்த அருமையான ஓய்வு நாளின் 3வது ஆராதனை பங்கு பெறும்படியாக அழைத்து வந்தமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பாடல்கள், செய்திகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டவர்களாக நாங்கள் ஆசீர்வாதத்தோடு செல்ல எங்களுக்கு அருள் தாரும். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே வழிபாட்டுக்கு துவக்கமாகவும் கடவுளின் திருப்பெயர் மாட்சிக்கெனவும் பாமாலைகளில் 21வது பாடல், பாமாலை எண் 21, சேனையின் கர்த்தா சீர் நிறைய யெகோவா என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
நாம் நின்று கொண்டிருக்க இரண்டாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இளைஞர் இரட்சகரா தன்னுடைய உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த கடவுளை உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமருவோம். பாவ அறிக்கைக்கான நேரம். முழங்கால் படியிட்டு முடிந்தவர்கள் ஆண்டவரோடு நாமே ஒப்புரவாகுவோம். கடந்த நாட்களில் நாம் செய்த காரியங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் பிரியமாக இருந்தது என்று சொல்லி யோசித்து பார்ப்பு. செயலிலும் சிந்தனையிலும் நடக்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போம் என்றால் மனத்தாழ்மையாக நாம் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்குரிய ஒத்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். வசனங்களோடு நம்மை நிதானித்து பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நைதியம் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு இரண்டாவது பாவ அறிக்கை மூலமாக அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருங்கள். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் வரை. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தகாய் ராஜ சமூகத்தில் வந்தான்.
அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது அகானியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெத்தத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகானியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போகும் பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தகாயும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கு இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகையினருக்கு சரிக்கு சரிக்கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்கார ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையையும் அவருடைய கட்டளையையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாட்டமும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் திருமறை பாடம். இன்றைய நாளுக்கென்று படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள 2ஆம் திருமறை பகுதி, அது திருத்தூதர் பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 25 துவங்கி 30 முடிய. திருத்தூதுவர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 25 துவங்கி 30 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 272. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவருமான எப்பாப்பிரோத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும்
தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோടെ அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான் என்பதே படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 42 முடிய. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 42 முடிய. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். ஷீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் படித்தாயிற்று. மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். Whoever does not take up the cross and follow me is not worthy of me. ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இரக்கமும் அன்பும் பரிவும் மன்னிப்பும் ஏற்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் ஒரு குடும்ப உணர்வோடு உம்முடைய தூய திருமுன்னிலையில் உம்மை வழிபடவும் உம் வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் தந்த இந்த தருணத்திற்காக நன்றி. இப்பொழுதும் உம் வார்த்தைகளை அணுகும் பொழுது உம் வார்த்தைகளின் உட்பொருளை புரிந்து கொள்ள உம் தூய ஆவியரின் வழிகாட்டுதலை உணர்கிறோம்.
எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இப்போது என் வாயின் வார்த்தைகளும் இங்கு குழுமியிருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்து நினைவுகளும் உம்முடைய தூய திருமுன்னிலையில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த பிரப் திருச்சபையின் இறை உறவுகளே, விசுவாச சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளை தொழுது கொள்வதற்கான வாய்ப்பையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதற்கேற்ற சூழலையும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். கடவுளை போற்றுவோம். இந்த நாளில் தென்னிந்திய திருச்சபையின் அருளுரை மரபு நாம் சிந்திக்கும்படி நமக்கு தந்திருக்கிற தலைப்பு டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த ரெயின் ஆஃப் காட். டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். இறை ஆட்சிக்காக இடர் வரவேற்றல். இறை ஆட்சிக்காக இன்னல்களை, இடரல்களை இன்முகத்தோடு வரவேற்றல். கடவுளின் ஆளுகை, திருமறை முழுவதுமே கடவுளின் ஆளுகையை பற்றிய கருத்துக்கள் விரவி கிடக்கிறது என்றாலும் ஆண்டவர் இயேசுவில் கடவுளின் ஆளுகை என்பது ஒரு புதிய பொருளை, ஒரு செழுமையை, ஒரு உச்சத்தை அடைகிறது என்று சொல்லலாம். அப்படி என்றால் எது போன்ற காலச்சூழலில் இயேசு கடவுளின் ஆளுகையை பற்றி பேசினார்? இயேசு தன் பணியை துவங்கும் பொழுதே கலிலேயாவின் பகுதிகளில் வந்து மனம் திரும்புங்கள், கடவுளின் ராஜ்யம் நெருங்கி வந்துவிட்டது என்று அழைத்தார். That is his first proclamation of gospel. Repent, the kingdom of God is at hand. எது போன்ற சூழலில் சொன்னார்? கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகள் பின்னணியோடு தான் இயேசுவின் இந்த ஒற்றை சொல்லை நாம் முழு அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள முடியும். இயேசு பிறப்பதற்கு சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்னரே கிரேக்க பேரரசு என்கின்ற ஒரு வலிமையான அரசு மத்திய தரைக்கடல் பகுதிகளில் தன் ஆதிக்கத்தை நிறுவி ஏறத்தாழ 3½ நூற்றாண்டுகள் ஆண்டது. கிரேக்க மொழியை பரப்பினார்கள், கிரேக்க சித்தாந்தங்களை பரப்பினார்கள், கிரேக்க தத்துவங்களை பரப்பினார்கள், கிரேக்க கணிதத்தை பரப்பினார்கள், கிரேக்க கடவுளர்களை பரப்பினார்கள், கிரேக்க சமயங்களை பரப்பினார்கள். தங்கள் நாடெங்கிலும், அதாவது தங்கள் ஆட்சிக்குடையின் கீழ் இருக்கிற எல்லா நாடுகளிலும் தங்கள் மொழியைத்தான் பேச வேண்டும், தங்கள் உணவைத்தான் சாப்பிட வேண்டும், தங்கள் கலாச்சாரத்தைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கிரேக்க திணிப்பு 3½ நூற்றாண்டுகள் நடந்தது. பல்வேறு இடர்பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தது. அதன் பிறகு இயேசு பிறப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அசுர பலத்தோடும் மிருக பலத்தோடும் எழுந்து வந்த ஒரு பேரரசு தான் ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அந்த பிராந்தியத்தில் அசைக்க முடியாத ஆற்றலாக இருந்தது. இந்த ரோம பேரரசின் சிறப்பு தன்மை என்னவென்றால், ரோமர்கள் தாங்கள் பிடிக்கிற புதிய நாடுகளில் தங்கள் சமயத்தை பரப்பவில்லை, தங்கள் கடவுளர்களை பரப்பவில்லை. மாறாக அந்தந்த நாட்டு மக்கள் எந்தெந்த கடவுளை வழிபடுகிறார்களோ அவர்கள் வழிபடுவதற்கான முழுமையான சமய சுதந்திரத்தை தந்தது. ஆனால் நிர்வாகத்தை தன் கையில் வைத்திருந்தது. நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், சட்டங்கள், சட்டத்தை மீறினவர்களுக்கு என்ன தண்டனை, தண்டனை சட்டங்கள், இராணுவ பலம், மிலிட்டரி பவர். ஆக இந்த ரோம ஆளுகையில் நிர்வாகம் என்பது இந்த நாட்டில், அதாவது தங்களுக்கு கீழ் இருக்கிற நாட்டில் இருக்கிற எந்த கிராமத்தின் எந்த மூலையில் எந்த தனி மனிதன் என்ன செய்தாலும் அது அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் என்கிற கண்காணிப்பின் அரசியலை உலக வரலாற்றில் சொல்லித் தந்தது ரோமர்கள் தான். ஆகவே அவர்கள் நிர்வாக முறை, அவர்கள் பயன்படுத்தின எழுத்துக்கள், அவற்றை இன்றைக்கு கூட நம்மால் விட்டுவிட முடியாது. 7th ஸ்டாண்டர்ட் என்று எழுத வேண்டும் என்றால் வி போட்டு 2 ஐ போட்டு 2 கோடு போடுவோம். இதுக்கு பேர் தான் ரோமன் லெட்டர்ஸ். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு அரசு
2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு நிர்வாக முறையை இன்று வரைக்கும் நம்மால் மாற்ற முடியவில்லை என்றால் அந்த நிர்வாகம் உலக வரலாற்றில் எவ்வளவு அழுத்தமாக தடம் பதித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர்களின் கொடி, தேசிய கொடி, அந்த தேசிய கொடியிலே லத்தீனிலே ஒரு வார்த்தை எழுதியிருக்கும், பாக்ஸ் ரொமானா என்று எழுதியிருக்கும். பாக்ஸ் ரொமானா என்றால் லத்தீன் மொழியிலே ரோம அரசு இருக்கிற இடத்திலெல்லாம் சமாதானம். பாக்ஸ் ரொமானா. எப்படி சமாதானம்? ஆயுதம் தாங்கிய இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு நகரிலும் முற்றுகையிடப்பட்டிருப்பார்கள். எங்கு பார்த்தாலும் ரோம படை வீரர்களை நீங்கள் பார்க்க முடியும். அரசுக்கு எதிராக, அரசுக்கு விரோதமாக கலகம் செய்தால், புரட்சி செய்தால், கேள்வி கேட்டால், கிளர்ச்சி செய்தால் அவர்கள் அடியோடு சாகடிக்கப்படுவார்கள். கிழக்கு கலிலேய பகுதியில் இப்படி வரி கொடுக்க மாட்டோம் என்று இருந்த செலோத்தியர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். ஆக ரோமர்கள் என்றாலே ஒரு பயம், ஒரு அச்சம். அந்த அச்சத்தினால் நாடு ஒரு வகையான மயான அமைதியாக இருந்தது. அந்த மயான அமைதியைத்தான் ரோமர்கள் சமாதானம் என்று சொன்னார்கள். எல்லாம் அமைதியாக இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் ஓகே, எங்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அது தீர்த்து வைக்கப்படும் என்கின்ற நிர்வாக முறையை ரோம அரசு கையாண்டது. அதன் விளைவாக பாக்ஸ் ரொமானா என்கின்ற முழக்கம் ரோம பேரரசு எங்கும் எதிரொலித்தது. ஆயுதத்தை காட்டி மக்களை அச்சுறுத்தி அமைதி என்கிற பெயரை சமாதானம் என்று தங்கள் சாதனையாக சொல்லிக் கொள்கிற ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தான் அன்பின் வழி ஆளுகை செய்யும் கடவுளின் ஆட்சியை பற்றி இயேசு சொன்னார். இது ஆயுதத்தினால் வரப்படுகிற சமாதானம் அல்ல, அச்சுறுத்தலால் ஏற்படுத்தப்படுகின்ற அமைதி அல்ல, கடவுள் தருகிற நீதியின் ஆட்சி, கடவுள் தருகிற சமாதானத்தின் ஆட்சி, கடவுள் தருகிற அன்பின் ஆட்சி என்கின்ற கடவுளின் ஆளுகை என்கின்ற பெருமுழக்கத்தை இயேசு முன்மொழிந்தார். சிற்றூர்கள், கிராமங்கள், நகரங்கள், பெருநகரங்கள் எல்லா இடத்திற்கும் சென்று இந்த இறை ஆட்சியை பறைசாற்றினார். அவர் ஆற்றின அற்புதங்கள், அவர் செய்த வல்ல செயல்கள் அனைத்தும் இறை ஆட்சியின் அடையாளங்கள். மத்தேயு 9:35 சொல்கிறது, அவர் ஊர்கள் தோறும் நடந்து மக்களை குணமாக்கி இறையாட்சியின் நற்செய்தியை அறிவித்தார். ஆக இந்த இறையாட்சி என்பது அன்று இருந்த ரோம காட்டாட்சிக்கு நேர்முரணான ஆட்சி. ஏற்கனவே ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்சிக்கு நேர் எதிரான ஒரு முறையை, இன்னொரு ஆட்சியை நீங்கள் பேசினால், நீங்கள் கொண்டு வர முயன்றால் அதிகாரத்தில் இருக்கிற அரசின் கோபத்துக்கு ஆளாக நேரும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆக அதிகாரத்தின் எதிர்நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் துன்பங்களையும் சவால்களையும் படுகொலைகளையும் சித்திரவதைகளையும் சிறையிருப்பையும் சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடும் நிலைப்பாட்டை இயேசு உறுதியோடு மேற்கொண்டார். என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்தாக வேண்டும். சிலுவை சுமக்காமல் நீ என்னுடையவனாக இருக்க முடியாது. நான் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அது. நான் எடுத்திருக்கிற சமூக பொருளாதார அரசியல் களங்களில் நாம் ஆற்ற வேண்டிய திருப்பணி அது. அதுவே கடவுளின் ஆட்சியின் விரிவாக்கம் என்பதை மீண்டும் 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 சொன்னார். யோவான் நற்செய்தி நூல் 16:33 இயேசு தாமே தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு, சித்திரவதைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பி ஃபர்ம், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆதித்திருச்சபையின் தலைவர்களும் தங்கள் தொடக்க கால விசுவாசிகளுக்கு அதைத்தான் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது, அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வாயிலாகவே இறையாட்சிக்குட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். ஆக நம்முடைய விசுவாச பயணம் என்பது கடவுள் தருகிற வாய்ப்புகளை, அருட்கொடைகளை அனுபவிப்பது மட்டுமல்ல, கடவுளின் ஆளுகைக்கான விரிவாக்கத்திற்காக நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டியவர்கள், நம் வாழ்க்கையே ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்கள்.
இந்த இறையாட்சியின் விரிவாக்கத்திற்காக இழிவுகளையும் நிந்தனைகளையும் தோல்விகளையும் விமர்சனங்களையும் நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆதித்திருச்சபையின் தலைவர்களும் ஆதித்திருச்சபையின் தொடக்க கால உறுதிமிக்க விசுவாசிகளும் அவர்கள் விசுவாச வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள், அவர்கள் சந்தித்த சவால்கள் எபிரேய திருமடல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல். எபிரேயர் 11 வசனங்கள் 36 முதல் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர், விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்குள்ளானார். இது ஆதித்திருச்சபையின் விசுவாச மரபின் அனுபவம். இரண்டாக துண்டு வெட்டப்பட்டார்கள், சூறையாடப்பட்டார்கள், கழுத்தறுபட்டு சாகடிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்தார்கள். ஏன் இவ்வளவு துன்பங்கள்? ஆம், கிறிஸ்தவம் ஒரு எதிர்ப்பு கலாச்சார மரபின் துவக்கமாக வெடித்து வெளிவந்தது. ஆகவே அவர்கள் துன்பங்களை எதிர்மறை சிந்தனையோடு பார்க்காமல் நேர்மறை சிந்தனையோடு பார்த்தார்கள். தங்கள் மீட்பரும் ஆண்டவருமே துன்புற்றிருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் எண்ணினார்கள், தியானித்தார்கள். இயேசுவின் சிலுவை படுகொலை அவர்கள் அன்றாட வாழ்வில் இன்றைக்கு சந்திக்கிற துன்பங்களை சகிப்பதற்கும் ஏற்பதற்கும் ஆக்கமும் ஊக்கமும் தந்தது. நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகள், 3ம் அழகான பகுதிகள், எல்லோருக்கும் தெரிந்த பகுதிகள். ஆகவே அந்த பகுதிக்குள் செல்லாமல் அதில் இருக்கிற செய்தியை மட்டும் மிகச் சுருக்கமாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1, எஸ்தர். எஸ்தர் எப்படி இடர்களை வரவேற்றார்? How she took the challenges, took the risk. எஸ்தரின் நூல் மேதிய பாரசீக ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட நூல். பாரசீக மன்னர் ஆகாஸ்வேர் அவருடைய சூசன் மாளிகையில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற நிகழ்ச்சி தான் எஸ்தர் நூலினுடைய சாரம். பாரசீக ஆளுகை என்பது அன்று இருந்த 127 மாநிலங்களில் விரவி இருந்த ஒரு பேராளுகை. நேபுகத்நேச்சாரின் 2வது படையெடுப்பில் சிறையிருப்புக்கு பிடித்துக் கொள்ள சென்றப்பட்டவர்களில் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த கீசு என்பவர் ஒருவர் இருந்தார். அவருடைய கொள்ளு பேர பிள்ளைகளில் ஒருவர்தான் மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காய் என்பவருடைய சித்தப்பா மகள்தான் எஸ்தர். எஸ்தர் எப்படி அரசியாக மாறினார் என்பது நமக்கு தெரியும். அப்படி அரசியாக எஸ்தர் மாறுவதற்கு உள்ளே போகும் பொழுது மொர்தெக்காய் சொல்லி அனுப்புகிறார், எந்த காரணத்தை கொண்டும் நீ ஒரு யூத பெண் என்பதை அரண்மனையில் யாரிடமும் வெளிப்படுத்தாதே, அரசனுக்கு கூட தெரியக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறாள். அதன் பிறகு இந்த யூத இனத்தையே அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆணவ சிந்தனையோடு அரசனின் நண்பன் ஆமான் களம் இறங்குகிறார். 127 மாநிலங்களுக்கும் அரச மோதிரத்தால் முத்திரையிடப்பட்ட ஆணை பிறப்பிக்கிறார். ஒரு நாளை குறித்து அந்த நாளில் யூத இனத்தை சார்ந்த யாரை நீங்கள் பார்த்தாலும் கொன்று அழியுங்கள், யூதர்களின் கடைசி அடையாளம் கூட பாரசீக மண்ணில் இருக்கக்கூடாது என்று ஒரு நாளை குறித்து கடிதங்களை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புகிறார். குதிரையின் மீது அஞ்சல்களை எடுத்துச் செல்கின்ற
அரசின் விரைவு அஞ்சலர்கள் இந்த தகவலை நாட்டின் மூலை முடுக்கெங்கிலும் கொண்டு போய் அறிவிக்கிறார்கள். எல்லாரும் அதற்காக தயாராகிறார்கள். இதை அறிந்த மொர்தெகாய் கலங்கி புலம்பி வேதனைப்பட்டு, என் இனம், என் சமூகம், என் சொந்த பந்தங்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறது என்கின்ற கலக்கத்தை அரசி எஸ்தருக்கு அறிவிக்கிறாள். ஏதாவது செய்து நம் மக்களை காப்பாற்று. இதே மொர்தெகாய் தான் நீ மாளிகைக்குள் போகிறாய், அரண்மனையில் இருக்கிற யாருக்கும் நீ யூத பெண் என்று தெரியக்கூடாது என்று சொன்னவர். இப்பொழுது சொல்லுகிறாய், நீ என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது, நீ என்ன வேண்டுமானாலும் செய், மக்களை காப்பாற்று. எஸ்தரின் கதை ஒரு விறுவிறுப்பான கதை. அரசன் சொன்னால் ஒழிய அரசனுக்கு முன் ஒரு பெண் போய் நிற்கக்கூடாது, அது மனைவியாகவே இருந்தாலும் கூட. இது அந்த பேரரசனுடைய விதி, சட்டம். அரசன் விரும்பி அழைத்தால் தான் மனைவியே கூட அரசனுக்கு முன்னால் போக முடியும். அப்பொழுது மொர்தெகாய் இடத்திலே எஸ்தர் சொல்லுகிறாள், நம் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டு, 3 நாள் இரவும் பகலும் உபவாசித்து எனக்காக ஜெபிக்க சொல், நானும் என் செவிலியர்களும் அவ்வாறே நோன்பிருப்போம். எஸ்தர் நூல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக, எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீர்களாக, நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்துக்கு புறம்பேயாயினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயின் அவ்வாறே அழிகிறேன். என் மக்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த சட்டத்தையும் மீற நான் தயார், எந்த முறைமைகளையும் உடைத்தெறிய நான் தயார், எந்த பாரம்பரியத்தையும் தூக்கி போட நான் தயார். அந்த சட்ட மீறலால் என் உயிர் அழியும் என்றால் அழிவதற்கும் நான் தயார். யோசித்து பாருங்கள், அரசன் வாழுகிற அரண்மனையிலே ஒரு அந்நிய பெண் தனி ஒரு மனுஷியாக தன் நாட்டின் வாழுகின்ற தன் மக்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு தயாராகிறாள். அரசன் நினைத்தால் அடுத்த வினாடி நான் இல்லாமல் போகலாம். அழிவதாயின் அழிகிறேன், சட்டத்தை மீறியேனும் மன்னரிடத்தில் போவேன். தன் மக்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுளின் சமூகம், கடவுளின் மக்கள், கடவுளின் அடன்படிக்கை சமூகம் என்று அறியப்படுகிற இந்த மக்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அழிய நேர்ந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிறேன் என்கின்ற ஆன்மீக துணிச்சல், அறச்சீற்றம். எஸ்தர் சாதனைகளை சென்ற மாபெரும் வீராங்கனை. இடர்களை ஏற்பது, கடவுளின் ஆளுகைக்காக, கடவுளின் மக்களின் நல்வாழ்வுக்காக எத்தகைய இடர்களையும் எதிர்கொள்வது என்கின்ற ஒப்படைப்பில் எஸ்தர் ஒரு மிகப்பெரிய உச்சநிலை நம்பிக்கையின் நட்சத்திரம். நாம் படிக்க கேட்ட 2ஆம் திருமறை பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிலிப்பி திருமடல் பவுலின் சிறை கூட மடல்களில் ஒன்று. சிறையில் இருக்கும்போது எழுதின ஒரு மடல். பவுல் தனது 2ஆம் தூதுரை பயணத்தில் முதல் முறையாக பிலிப்பிக்கு வருகிறார். அங்கு அநேகரை கிறிஸ்துவண்டை திரும்புகிறார், மனம் மாற்றுகிறார். அதன் பிறகு 3ஆம் தூதுரை பயணத்தில் பிலிப்பிக்கே வந்து தங்குகிறார். அதன் பிறகு பவுலின் கடைசி காலத்தில் பவுல் சிறைப்பிடிக்கப்படுகிறார். சிறை கூடத்தில் இருந்து இந்த மடலை எழுதுகிறார். அப்பொழுது பிலிப்பி திருச்சபையில் இருந்த மக்கள் பவுலுடைய நிலையை கேள்விப்பட்டு தங்களால் இயன்ற நிதி உதவிகளை செய்கிறார்கள். அந்த நிதியெல்லாம் திரட்டி எப்பிப்ராத்தித்து என்கின்ற ஒரு நபரிடம் கொடுத்து, நீ பவுலை போய் கவனித்துக்கொள், பவுலுக்கு பணிவிடை செய் என்று அனுப்புகிறார்கள். அப்படி எப்பிப்ராத்தித்து பவுலிடத்திலே வருகிறார்.
உதவி செய்கிறார், பணிபடைக்காரராக இருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு கடுமையான உடல்நிலை பாதிப்பினால் சாவை நெருங்குகிறார். 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்ட பகுதி, அவன் செத்து போய் விடுவான் என்கிற நிலைக்கு வந்துவிட்டான். ஆனாலும் கடவுளின் பேரிரக்கத்தினால் அவன் காக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் நானும் இங்கு செத்துத்தான் பிழைக்கிறேன். ஏனென்றால் பிலிப்பியர் திருமடலை பவுல் எழுதும் பொழுது பவுலுக்கான மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற தேதி குறிக்கப்பட்டு விட்டது. தேதி குறிக்கப்பட்டு, இத்தனாம் தேதி உன் தலை உன் உடலில் இருக்காது. தேதி குறிக்கப்பட்ட நிலையில் பிலிப்பி திருமடலை எழுதுகிறார், நான் பான பலியாக வார்க்கப்பட இருக்கிறேன். துன்புறுத்தல்களும் படுகொலைகளும் கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வின் மிக முக்கியமான பண்புக்கூறுகளாக அமைந்தன. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே, குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து துன்புற்று ஒரு மாதிரியை உங்களுக்கு முன்பு விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வில், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் வாழ்வில் இன்னல்களும் இடர்பாடுகளும் தவிர்க்க முடியாதவை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிங்கள். 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்தேசுவுக்குள் தேவ பக்தியாய் இருக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பப்படுவார்கள். And those sufferings are inevitable, unavoidable. கிறிஸ்துவுக்குள் பக்தி விருத்தியாய் இருக்க விரும்புகிற யாரும் துன்பத்தை புறந்தள்ள முடியாது. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இந்த கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஈடானதல்லவே. நாம் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் மகிமையிலும் பங்கேற்கிறோம். ஆக திருச்சபையின் துவக்கத்திற்கு முன்னரே இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசு உட்பட 12 சீடர்களில் யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டார். மீதி 11 பேரும் ரோம அரசினால் படுகொலை செய்யப்பட்டவர்கள், இயேசுவையும் சேர்த்து. பவுலும் ரோம அரசால் படுகொலை செய்யப்பட்டவர். ஆக திருச்சபை வரலாற்று எங்கிலும் இந்த ஏற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக தங்கள் உயிரையும் துறக்க துணிந்த சீடத்தோர்கள். அதை தொடர்ந்து வருகின்ற திருச்சபை வரலாற்றிலும் ஜஸ்டின் மார்டேர், போலிகார்ப், ஓரிக்கன், ஜான் கிறிஸ்தோஸ்தம் போன்ற பல திருச்சபை தந்தையர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கைக்காக, கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திற்காக, கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட இறையாட்சி பற்றிய நம்பிக்கைக்காக தங்கள் உயிரையும் துறக்க தயாரானவர்கள். டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். கடைசியாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். சிலுவை சுமக்க தயாரில்லாதவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல. சிலுவை முடிவான ஒன்று அல்ல. சிலுவை படுகொலை என்பது ரோம பேரரசின் காலத்தில் தினம் தினம் நடந்தது. இயேசு மட்டும் அல்ல சிலுவையில் சாகடிக்கப்பட்டவர். ரோம அரசின் புள்ளி விவரங்களின்படி ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 3000 பேர் சிலுவையிலே சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரோம அரசினால் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டு. ஆனால் இயேசுவின் சிலுவையில் இருந்த வேறுபாடு என்ன? There is a message beyond the cross.
சிலுவையை தாண்டி ஒரு நம்பிக்கையின் செய்தி, உயிர்ப்பு, விண்ணேற்றம். கிறிஸ்துவின் சிலுவை படுகொலை சிலுவையின் வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தினது. சிலுவையை பற்றிய புரிதலில் மாற்றத்தை ஏற்படுத்தினது. துன்பங்கள் தவிர்க்க முடியாதவைதான், ஆனால் அதையும் தாண்டி கடவுளின் ஆட்சியின் நீட்சி சிலுவையின் ஆட்சி என்று சொன்னார். இந்த சிலுவையின் ஆட்சிதான் சிலுவை வழி இறையாளுகை, சிலுவை வழி புது வாழ்வு, சிலுவை வழி உயிர்ப்பு, சிலுவை வழி மகிமை. அதுதான் சிலுவையின் பாதை, சிலுவை சுமக்கும் சீடத்துவத்தின் பாதை. அப்படி என்றால் ஏதோ ஒன்று கிடைக்கும் என்பதற்காக இன்றைக்கு துன்பத்தை ஏற்றுக்கொள்வதா? நாளைக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பில் சிலுவை சுமக்க சொன்னாரா? இல்லை. It is not bearing the cross in order to wearing the crown. இன்றைக்கு சிலுவை சுமந்தால் நாளைக்கு கிரீடம் கிடைக்கும். இந்த சிலுவை சுமத்தல் என்பது விசுவாச அடிப்படையிலானது, வியாபார அடிப்படையில் ஆனதல்ல. Therefore, bearing the cross itself, wearing the crown. சிலுவை சுமந்தால் கிரீடம் கிடைக்கும் என்பதல்ல, சிலுவை சுமப்பதே கிரீடம் அணிவது. சிலுவை சுமப்பதே கிரீடம் அணிவது. ஆகவேதான் யோவான் நற்செய்தி நூல் இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் மகிமைப்படுத்தப்பட போகிறார் என்கிறார். மகிமைப்படுத்த எங்கே? சிலுவையில். சிலுவையில் மகிமைப்படுத்தப்பட போகிறார். அந்த சிலுவையில் தான் இவர்தான் கடவுளின் மகன் என்பதை உலகுக்கு உரத்து சொல்ல போகிறார். மகிமைப்படுத்தப்பட. இயேசு தன் சீடர்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னார், கடவுளின் ஆட்சி. ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் இங்கே வருவதாக. Thy kingdom come. உம்முடைய அரசு இங்கு வரட்டும். உம்முடைய நீதி மிகுந்த ஆளுகை, அன்பு மிகுந்த ஆளுகை, உறவு மிகுந்த ஆளுகை, ஏற்றுக்கொள்ளுகிற ஆளுகை இங்கு வரட்டும். Thy kingdom come. அந்த இறையாட்சி இங்கு வரட்டும். இந்த இறையாட்சியை எப்படி நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? இயேசு சொல்லுகிறார், சீடர்களை உலகத்துக்குள்ள அனுப்பும் பொழுது சொல்லுகிறார், ஓநாய்களிடையே, மத்தேயு 10ஆம் அதிகாரம், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். அந்த ஓநாய்கள் உங்களை பீறி போடும், உங்களை காயப்படுத்தும், உங்களை கொலை செய்யும், உங்களை சிதறடிக்கும். ஆம், ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். துன்பங்களை தாண்டிய மகிமையின் தரிசனத்தோடு, துன்பங்களை தாண்டிய மகிமையின் விசுவாசத்தோடு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படித்தான் உங்களை அனுப்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பூட்டிய அறை கதவுக்குள் இருந்த சீடர்களை போய் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். என் தந்தை என்னை அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். என் தந்தை என்னை நம்பி அனுப்பினது போல உங்களை நம்பி அனுப்புகிறேன். கிறிஸ்துவில் அறிவிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட இறையாட்சியின் விரிவாக்கத்திற்காக, இறையாட்சியின் முன் சுவையாக திருச்சபையை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், பொறுப்பு கொடுத்திருக்கிறார், ஆற்றல் வழங்கியிருக்கிறார், ஆலோசனை தந்து தினம் தினம் வழிகாட்டுகிறார். இன்றைக்கும் தொடருகின்ற வன்முறை சூழல், இன்றைக்கும் தொடருகின்ற ஊழல் ஆட்சி, இன்றைக்கும் தொடர்கின்ற அடிமை மனநிலை, இன்றைக்கும் தொடர்கின்ற ஒடுக்குதல் மிகுந்த ஆட்சி முறை, இவற்றுக்கு நடுவில் அன்பும் சமாதானமும் பொறுமையும் நம்பிக்கையும் உறவும் தோழமையும் பகிர்வும் மன்னிப்பும் நிறைந்த கடவுளின் ஆட்சியின் மதிப்பீடுகளை கொண்ட ஒரு புதிய மானுடத்தை கட்டி எழுப்ப கடவுள் நம்மை பயன்படுத்தட்டும். அத்தகு பெரும்பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இறை அரசின் விரிவாக்கத்திற்காக சவால்களையும் இன்னல்களையும் எதிர்கொள்ளுகிற பக்குவத்தையும் ஆன்மீக துணிச்சலையும் கடவுள் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தமிழகத்தில் வாழ்கிற நமக்கு தரட்டும். அதன் வழி இறை ஆட்சி மலரட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமது ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிப்பவர்களாக மட்டும் இராமல், உம் ராஜ்யம் இங்கு வருவதற்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றவர்களாக எங்களை மாற்றியரிடும்.
எங்களை சூழ்ந்திருக்கும் இருளை விரட்டி அடைக்க நீதியின் சூரியனாய் உதித்து எங்கள் சமூகத்தில் ஒரு புதிய நம்பிக்கையும் கடவுளின் ஆளுகையின் தன்மையும் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர அருள்தார். ஆண்டவர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்ட நாம் நெளிந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கனிபடுத்தப்பட்டு பிறந்தார். பிறந்தின் காலத்தில் பாடுபட்டு சிறு அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மைத்தெழுந்தறினார். பரமனதற்கு ஏறி சர்வவல்ல பிதாவுடைய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு இருத்தோரிய மரித்தையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பத்து சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வைத்துதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சபை மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிரஃப் நினைவாலயத்தினுடைய புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். மேல்தளத்தினுடைய வேலைகள் நிறைவடைகிற தருணத்தில் இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து கீழ்த்தளத்திலே வருகின்ற வாரத்திலே வேலையை ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் இதற்கென்று தொடர்ந்து ஜெபியுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள், இந்த மழைக்காலம் ஆரம்பித்து விட்டபடியினால் குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆகையால் இதற்கென்று ஜெபியுங்கள். இதற்கென்று கொடுக்க நினைப்பவர்கள் அலுவலகத்தில் வந்து நீங்கள் உங்கள் காணிக்கைகளை உற்சாகமாய் படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிற வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை இந்த ஆண்டும் நடத்த பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தமிழக அரசானது இந்த கூடுகையை ஒன்று சேர்ந்து எல்லாம் கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகையாலே இதை எப்படி நடத்துவது என்பதை நாங்கள் சபைக்குழுவாக யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் டிசம்பர் மாதம் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்திற்குள் நம்முடைய வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை எந்த வகையில் நடக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். நீங்கள் அதற்கு ஆயத்தமாகி வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்மையும் நமது காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் சேவை ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல குற்றம் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்காமல் தீமர்த்திச் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் விடவில்லை. ஆமென். அன்பு நிறைந்த பரமபிதாவை, இந்த அருமையான அன்றைய ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நல்ல ஒரு செய்தியை நாங்கள் காட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் கிறிஸ்மஸ் காலத்திற்காக நாங்கள் ஆயத்தப்படுவதற்கும் ஆண்டவரை இந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையே ஆண்டவரை முழுமையாக ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நீங்களே உங்களை கொடுத்த மாதத்தை நாங்கள் ஆண்டவரை கொண்டாட போகிறோம் சுவாமி. அதை உணர்ந்தவர்களாக அதை மாதிரியாக எடுத்துக்கொண்டு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வந்த இந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய தனிப்பட்ட தேவைகள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய துக்கம், வேதனை, யாரிடத்திலையும் சொல்ல முடியாத தனிமையிலேயே உட்கார்ந்து இயங்குகிற காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், தாயும் தகப்பனுமாய் இருக்கிற ஆண்டவர், மனதுருக்கம் இருந்த ஆண்டவர், அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களை விடுதலையாக்கி அவரை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு திரும்ப செல்லத்தக்கதாக என் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு வயதானவர்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தொற்றின் பேரிடைவு காலங்களில் உம்முடைய பாதுகாப்பை அவர்களுக்கு தந்துள்ளோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எந்திரிக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் உம்முடைய பாதுகாப்பை நீர் தந்தலும். சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு அவர்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளுக்காக, வாலிப தம்பி தங்கைமாருக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையை பொறுப்போடும் கவனத்தோடும் தேவனுக்கு பயந்து அனுதினமும் ஜெபித்து வேத வாசிப்பில் நிலைத்திருக்கின்ற தங்களுடைய வாலிப நாட்களை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க அருள் தாரும் சுவாமி. அன்றைய படிப்பில் மற்ற எல்லா காரியத்திலும் சிறந்து விளங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தல்லுங்க ராஜா. ஏற்ற நேரத்தில் வாலிப பிள்ளை தங்கிமாருக்கு நல்ல வேலைகளை கிடைத்து அவர்கள் ஆசீர்வாதமாக சாட்சியுள்ள ஜீவித்தை வாழ எங்களுக்கு அருள் தாரும். திருமணத்திற்காக அன்றைய பெண் தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவுகிறோம். ஏற்ற துணையை தந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் என் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையில் உறுதியாய் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும் சுவாமி. அதே போல் ஆண்டவரை படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கைகளை 50, 100 நீர் ஆசீர்வதித்தள்ளும். உங்களுடைய ராஜ்யத்திற்கென்று இதை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. எங்களுடைய ஆலய புறநினைப்பு பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த பண்ணை இம்மட்டுமாக ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வருகிறீரே சுவாமி. அதே போல் தொடர்ந்து அதை ஆசீர்வதியும். ஏற்ற குறித்த நாளுக்குள்ளாக அதை முடித்து பொலிவோடு உங்களுடைய பண்டிகை காலத்தை கொண்டாட எங்களுக்கு அருள் தாருமே சுவாமி. பணியாற்ற பிள்ளைகளுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக நீ வைத்து கொள்ளுங்க. ஞானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய அருள் தாரும். இதற்காக ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உதாரத்துவமாக கொடுத்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்தள்ளுமே சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய பொருளாதாரத்திற்காக, எங்களுடைய நாட்டில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீரே ராஜாதி ராஜாவாக இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து தேசத்தை வழி நடத்துவதற்கு அருள் தாரும். எலெக்ஷனுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல சிறந்த ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளை, ஆண்டவரை சமாதானத்தோடு நீதியோடு ஆட்சி செய்கிற பிள்ளைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரமே சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல் இந்த தொற்றுக்காக பணியாற்றுகிற உங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள்,
ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் துப்புரவு பணியாளர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த தொற்று விரைவில் குணமடைந்து நாங்கள் இதிலிருந்து விடுபெறவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சபையை மறவாதே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை மைந்தன் தூய் ஆவியராகிய திரியேக கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் வல்லமையும் வழிகாட்டுதலும் உடனிருப்பும் இன்றுமென்றும் சகல நாட்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.